the lovely ladies, beautiful homemakers. Thank you for joining us, and all our judges, especially Radhika Sarathkumar ma'am. Thank you very much being our chief guest. Thank you very much for joining us. I would like to welcome you all for our grand finale of Twilight Creations Mrs. Homemaker 2020, South India's biggest show, first ever online event to empower women, supported by Achi Masala, We Magazines, Radio City, Soulmates Foundation, and We Talkies. So, எல்லாருக்கும் மீண்டும் வணக்கம், வெல்கம் டு த ஷோ. எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? எஸ், அவங்க ஜட்ஜஸ் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி உங்க எக்ஸைட்மெண்ட் தெரிஞ்சிச்சு. So happy, and I would really like to take this opportunity to thank all of you for being part of this mega show. The lockdown la vandu nothing has locked down our spirits nu nenikiren. So in the time la vandu we were able to participate and வீட்ல இருந்துட்டு எல்லாரையும் பாத்துக்கிறதெல்லாம் தாண்டி இந்த ஷோல நீங்க ஹார்ட் அண்ட் சோல் போட்டு பார்ட்டிசிபேட் பண்ணது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே தாண்டி ஒவ்வொரு ஜட்ஜஸும் பிஸியா அவங்களோட யூடியூப் சேனல்ஸா இருக்கட்டும், அவங்க ஒர்க்ல பிஸியா இருந்தாலும், வீட்ல பிஸியா இருந்தாலும், you also made time and you put a lot of effort to judge, and in the shows la vandu kalandukinadukku avanga judge pannadukku romba romba nandri. And this is our 15th year. We are more happy that 15th year la ippadi ஒன்னா அந்த contestants judge la avanga close ஆ உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு opportunity வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லா மெமரபிளா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு வருஷமும் ஈவென்ட் நடக்கும்போது ஏதாவது விஷயம் புதுசா நடக்கணும். ஐ திங்க் 15th இயர் ரிமெம்பர் பண்றதுக்கு ஓகே, கோவிட் டைம்ல நாங்க எல்லாரும் ஒன்னா வந்து இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு சொல்லி அடுத்த வருஷம் பேசுறதுக்கு ஒரு சூப்பரான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மூவிங் இன்டு த ஷோ, நம்மளுடைய ஜட்ஜஸ்ல நான் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். அண்ட் வி ஆல்ரெடி நோ ஒவ்வொரு ஷோ ஒவ்வொரு ரவுண்ட் அப்போ உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலா ஜட்ஜ் பண்ணிருப்பாங்க உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து. இப்போ எவ்ரிபடி இஸ் ஹியர் டுகெதர். ஐ வுட் ரியலி லைக் டு டேக் ஆப்பர்ச்சுனிட்டி டு வெல்கம் देम. ஃபர்ஸ்ட் வந்து ஐ வுட் லைக் டு introduce and welcome Amruta Anand. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா கின்னஸ் ரெக்கார்ட் பண்றதுன்றது ஒரு கான்செப்ட். ஆனா அவங்க பண்ண கின்னஸ் ரெக்கார்டை திருப்பி அதை பிரேக் பண்றதுன்றது வேற லெவல்னா சொல்லலாம். ஸோ யோகால நான் இந்த ரீசெண்ட் டைம்ல யோகா எக்ஸசைஸ் எல்லாம் பார்த்து நம்ம நிறைய பார்த்துட்டு போயிடா. lot of people understanding what's yoga, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சொல்லி யோகால கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. I think that calls for a celebration. We are extremely happy to welcome and have Amruta Anand. அவங்களுக்கு கை தட்டி உங்களுடைய உற்சாகத்தையும் அன்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Thank you அம்ருதா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? எக்ஸைட்டடா இருக்கீங்களா ஈவென்ட்க்கு? ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கும். எல்லாரும் பயங்கர எக்ஸைட்டடா இருக்கும். Thank you for joining me. Thank you. Okay, so my next judge, our next judge. So இவங்க வந்து பாத்தீங்கன்னா காஸ்டியூம் டிசைனர், ஃபேண்டாஸ்டிக் காஸ்டியூம் டிசைனர். இங்க எல்லாருமே ரெமோ படம் பார்த்துருப்போம். ரெமோ படம் பார்த்து வந்து வாவ், இவர் வந்து சிவகார்த்திகேயன் தானா, பியூட்டிஃபுல்லா இருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் பார்த்து வேண்டிருப்பீங்க. ரொம்ப வருஷமா ஃபேண்டாஸ்டிக்கா வந்து காஸ்டியூம் டிசைனர் பண்ணிட்டு இருக்காங்க. ரெமோ படத்துக்கு இவங்க வந்து வேற லெவல்ல பண்ணி வந்து ஒரு மாதிரி பார்க்கும்போது பியூட்டிஃபுல்லா காமிச்சதுக்கு இவங்க ஒரு மெயின் காரணம். அண்ட் அதெல்லாம் தாண்டி he hails from a very prestigious family. Vietnam video writer Miss Sundaram oda daughter ivanga. So I'm extremely happy to welcome Anu Parthasarathi ma'am, second judge of the evening. Hi. So hi Rito. Hello ma'am. Hi ma'am. Hi Radhika ma'am. Hi. Hi, so happy to connect with you. Hi. All new things. Yes, a new concept for us all together, Ilya. So happy to connect with you on Zoom, ma'am. So happy to see you after a long time. Yep. Thank you ma'am. I'm sorry ma'am. Hi Brito. Hello. Hi. Thank you. So good to have you ma'am. Thank you. So moving on to the third judge. நம்மளுடைய third judge இன்னைக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோவணம் அப்படின்ற ஒரு படத்துல வந்து லீட் ரோல் பண்ணி நம்ம எல்லாருமே வந்து பிரமிக்க வச்ச ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஆர்டிஸ்ட். இந்த நம்மளுடைய ஷோக்கு மிஸ்ஸஸ் ஹோம்மேக்கர்ல வந்து ஷீஸ் பீன் அசோசியேட்டட் ஃபார் குவைட் அ லாங் டைம். நான் அவங்களை வந்து நிறைய எழுதி வச்சிருந்தேன், பட் ஆனா ஐ வுட் ரியலி லைக் டு கால் ஹர் விவசாயி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஷீ ஹேஸ் அ லாட் ஆஃப் லவ் ஃபார் ஃபார்மர்ஸ் அண்ட் ஃபார்மிங். அண்ட் அவங்களே அவங்களோட ஓன் ஃபார்ம் வச்சுட்டு ஷீ டஸ் லாட் ஆஃப் கல்டிவேட்டிங் கிராப்ஸ் எல்லாம் பண்ணி இந்த லாக்டவுன் டைம்லாம் ஐ திங்க் அவங்களே நிறைய வெஜிடபிள்ஸ்லாம் அவங்க ஃபார்ம்ல இருந்து எடுத்து ஹெல்த்தியா குக் பண்ணி சாப்பிட்டு இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் அ வெரி enthusiastic artist. I would really like to welcome Viji Chandrasekhar.
ஸோ அவங்களுக்கு கை தட்டி உங்களுடைய உற்சாகத்தையும் Thank you for your kind words. Thank you for your very kind words. Thank you for sending all those healthy vegetables. We have to thank you. Sumati will shout at me now, and Sri, Anu, all will fight with me now for now. Hi, Vijay. You okay? Good to see you. The vegetables. At least Pakalanu. And all, I'd always you'd be See, packing and Purnima giving silent everybody. இருக்காங்க பாருங்க. I thought nobody can hear me. I know. Enjoyed the vegetables. Same day. Okay. Anyway, it's very nice to connect with you all. Okay, thank you so much. And after this, we all will have Zoom dinner, right? In our own houses, in our own plates. In our own houses, in our own plates, and eat. Yeah. And I've been associated with this Mrs. Homemaker for so many years. I've seen so many homemakers grown into so much of positivity and ஒரு பிரச்சனை இல்ல. yeah. And I think Shri, you were with me, right? Last year, before last ஆமா. year. Day before last year. And so beautifully, Sumati does this Mrs. Homemaker show so professionally, and that's why when she asked me, I couldn't say no to her, because I just love this event she's doing with so much of hard work and so many talents, coming in this age after getting married, all hidden inhibitions அதெல்லாம் வச்சுட்டு இவ்வளோ அழகா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க எல்லாரும். And it was such a tough time for me to really pick the best. Yeah. Best சொல்ல முடியாது, everybody is best, but வேற வழி இல்ல, choice இல்ல. I have to pick 3, for the talent round. I was judging the talent round. Yeah. Okay. Yeah. Thank you, Vijay ma'am. Thank you for joining us. And I would like to introduce the next judge, the 4th judge. So, Doordarshan ஆரம்பிச்ச காலத்துல இருந்து, from time of Doordarshan till UTV Pavarlum, she's been very, very active, keeping her channel active, giving a lot of information on cookery. So, she has written a book, Into the World of Expert Cooking. So, it's none other than Kritika Radhakrishnan. Yeah, hello, thank you. Thank you so much. And it was really very nice taking part in this event and judging the things for the cookery round. And as Vijay Chandrasekhar was telling, it was really so amazing that all of them, in spite of this lockdown and all, they have really tried their best. And they actually, I also appreciate those who have try to burst the bubble and just try something, so that's really a good step for them. And a big hello to all the other judges and guests over here, Mrs. Sri Ranjani and Hi. yeah, and Anu Patsa, Hi. Radhika ma'am, she's a very dear friend, and also Mrs. Purnima Bhagiraj, and all the others. I think so many are yet to connect also. So it's really very nice, and thank you, Sumati, for this lovely opportunity. And even though, despite of all this thing, I was able to so nice that I could participate in this Zoom meeting. So that's itself a very good. I think the first event that I'm participating after all that. I would like to welcome the last judge for the evening. So first of all, என்னோட ஃப்ரெண்டோட அம்மா. ஸோ அதுக்கப்புறமா வெரி ஜோவியல் பர்சன். அவங்க வந்து ஒரு க்ளோஸ் டு 115 மூவிஸ் முடிச்சிருக்காங்க அண்ட் 120 மூவிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. அண்ட் இவங்களை பத்தி இன்னும் சொல்லணும்னா, ஷீ இஸ் லைக் மோர் லைக் அ ஃபேமிலி வெல் விஷர். சுமதி மேம் ட்வைலைட் கிரியேஷன்ஸ் வந்து ரொம்ப அசோசியேட் ஆயிருக்காங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு வெல்கம் ஸ்ரீ ரஞ்சினி மேம். அண்ட் ஒரு காலத்துல பயங்கரமான அத்லீட், hockey player. Extremely happy to welcome Sri Ranjani ma'am. Thank you so much, Ditto. So thrilled to see the amount of efforts taken by all the ladies, all the contestants. I mean, I was really amazed. We've all gone out of our, I think, comfort zone, and I just pushed the limits, I think, to get into a competition. So cheers to all of you, and best of luck. Thank you, ma'am. Thank you very much for joining us. And we have a special guest here. So இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான் ஆக்சுவலா. ஏன்னா from the time of inception of Mrs. Homemaker, from 2000
5ல இருந்து இப்போ வரலும் she's been part of Mrs. Homemaker family Twilight Creations ஓட கூடவே இருக்காங்க. அண்ட் Twilight Creationsக்கும் எஸ்பெஷலி சுமதி மேம்க்கும் என்ன ஒரு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும், especially for women பண்ணணும் அப்படின்னா she has always been there, she has always supported, and she is one of the finest actors we all know. She comes from a legendary family, fantastic director, ஒரு பயங்கரமான ஆக்டர் அண்ட் ரொம்ப பிஸியான ஆங்கர் கூட ஒரு பயங்கரமான குடும்பத்துக்கு வந்திருக்கு பூர்ணிமா பாக்கியராஜ் மேம். ஸோ we're extremely happy to welcome her. Thank you very much for joining us this evening, ma'am. Thank you, Brito. Thank you very much. It's been a pleasure being associated with Sumati and her team and Mrs. Homemaker and all her companies, you know. So it's been more like family for me. And I think right from the first year when I met Sumati, she was a very shy and unassuming person and a very sort of timid person, how to bring about everything and all that. I mean, I'm telling you what I know about Sumati, and after 15 years, I see she's very bold now, but she's still unassuming. So she hasn't changed a bit. She's very simple, very unassuming, but she's, you know, she knows what she wants and she gets it. So really, you know, I think she's the first homemaker we all have to congratulate. So one of the best homemakers, I think she is. And it's been a pleasure being with them, associated with them all these years, through all these years. And I was a judge for a couple of years. And then, you know, like I just came off and on. And this year, this is something very different. And it's very exciting to be on Zoom. And, you know, like you don't have to actually dress up so much and come to the function. It's sitting in your house, you know, like, and still being part of the function. And it's been wonderful connecting with everybody. And Radhika, hi, and Sri Ranjani and Vichi. I know, hi, Purnima. The other All my excitement, I forgot to say hi to you. Hey, hi, Purnima. Hi. Hi. What do I say about Mrs. Homemaker? You know, it's like, it's a beautiful journey for a woman. Because earlier, I mean, like once you get married, you just have to be sitting at home. That's what everybody used to think, you know. But this has been, I mean, ladies have been given a lease of life. It's like that, you know. They can bring out their talents. They can show what is within them. And then, you know, ladies, once you just show them the way, you know, they can race ahead in front of everybody, you know. Then there's no stopping them at all. So what all a woman can achieve and where all she can lead, you know, that's all what Homemaker leads you to. And it's, I think in every woman's life, if they are part of Homemaker, it's really bringing out the best in them and taking them to great heights and bringing out a lot of hidden talents. You know, a lot of latent talents are there in women. And I mean, we can really be astounded by what all women can do, what all they can achieve, you know, by putting their mind into it. If they really just put a little bit of their mind into it, what all they can achieve is something really great, you know. So I would like to congratulate Sumati and her entire team. Dharma, who's no more with them, who started off this entire thing along with Sumati. It's been a wonderful journey for her and with all of us. She's connected so many of us at every year she's been doing this. And I would like to really congratulate her and all the team, you know, all the members or the ladies who participated this year and have been doing it year over year. Congratulations to everybody. And I know everybody is equally good, but I think the judges have a tough job having to select one of them. So all the best. All I can say is we're really happy that you are here with us all the time, every time. Thank you very much, ma'am. Thank you very, very much. And next, I would like to introduce someone. And இவங்களை பத்தி நோட்ஸ்லாம் எடுக்கும் போது ஓகே இது சொல்லணும் அது சொல்லணும் அப்புறமா நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சொன்னாலும் இவங்க வந்து ஓகே அப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா அந்த எஃபர்ட்லாம் வேஸ்ட் ஆயிடும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஓகே கரெக்டா வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஐ எம் டேக்கிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு வெல்கம் தி சிங்கப்பெண்ணே. ஸோ ஒரு I would like to really call her சிங்கப்பெண்ணே. ஏன்னு கேட்டீங்கன்னா தமிழே தெரியாம வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில ஒரு ஹீரோவனா இன்ட்ரடியூஸ் ஆகி ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஆக்ட்ரஸ், ஒரு நீஷான ஒரு ஆக்ட்ரஸா அவங்க இவால்வ் ஆகி அதுக்கப்புறம் நான் மட்டும் தான் நடிக்கணும் அப்படின்னு இல்லாம நிறைய பேர் நான் நடிக்கவும் வைக்கணும், நிறைய டெக்னீஷியன்ஸ்க்கு ஒர்க் கொடுக்கணும், நிறைய ஆர்டிஸ்ட் வந்து லைஃப் கொடுக்கணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அண்ட் அது வந்து ஒரு டெக்கேட்ல மட்டும் ஸ்டாப் ஆகாம ஓகே இதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மதரா நான் என்னோட டியூட்டிஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் நான் வேலையை பார்க்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு ஃபைனஸ்டான ஒரு ஆக்ட்ரஸாவும் இருந்து ஒரு பயங்கரமான ப்ரொடியூசராகவும் இருந்து ஒரு நல்ல மதராகவும் இருந்து 3 decades she's been setting benchmark. அதாவது யாராவது ஒருத்தவங்க பெஞ்ச் மார்க் செட் பண்ணுவாங்க, அதை நோக்கி சில பேர் போடுவாங்க. பட் இவங்களே ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணி அதை அவங்களே பீட் பண்ணி அதை அந்த பார் எப்பவுமே ரேஸ் பண்ணிட்டு இருக்க சிங்கப்பெண்ணே அவங்கள தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்.
I hope I did it justice for my chief guest. Ladies, lovely women, please put your hands together and welcome Radhika Sharat Kumar. Yay. Thank you so much. Welcome to the show. Thank you. ரொம்ப யோசிச்சு சொல்லிருக்கீங்க நிறைய விஷயங்கள். But thank you for your kind words, and it's not that I'll say and go away. I'm very bad at receiving any ask any of my friends or anyone who know me, யாருக்கு என்ன தெரிஞ்சாலும் நான் எப்பவுமே அப்படிதான். I never take myself too seriously. I just believe in work and hard work, and that's all. That's all my life is. Even some of my friends call me Robo also. But that's the way I am. I only put all these achievements to just like you said, no, I want to do something which has to be better and better, and that's it. That's what I look at as. So I don't நான் பெருசா சாதிக்கணும் நான் நினைச்சு ஒரு நாள் கூட நினைச்சு இண்டஸ்ட்ரிக்கு வந்ததில்லை. My mother used to always tell me, you're the most least ambitious person I've ever met in life. My mother is very ambitious for me, but I am not. So that's the way it has been. Anyway, thank you so much. It's a pleasure being here. In the function of Varnona, I think Sumathi, I don't know how many years you've been asking, but somehow or the other, it was something or the other kept on missing. You know, I was not there, or I was traveling, or something like that. So this time, I said okay, and I told her I'm not very good at all this, but even then I will just come because the homemaker pati எனக்கு நிறைய விவரமா சொன்னாங்க. See, one thing I don't like to underestimate is a homemaker. I think it's the toughest job ever. இந்த 4 மாசம் குவாரண்டைன்ல இருந்ததுல நமக்கே தெரிஞ்சிருக்கோம். The homemaker, we were everything in the home only. So it's a very tough job, thankless job. எங்கேயோ இப்போ நான் ஷூட்டிங் போறேன்னா 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன். பட் ஒரு ஹோம் மேக்கரா இருந்து you cannot say I'm going to stop now. You have to keep on going, and in every aspect, not just physical work, mentally, emotionally, நிறைய விஷயங்கள் வந்து ஹோம் மேக்கர் வந்து தாண்டி வரணும். பட் அப்படி இருந்தோம் அதை விட யூனிக்கா ஏதாவது இருக்கணும்னு நினைச்சு இங்க வந்து இந்த காலத்துக்கு வந்து trying to prove to them, not only to the others, to themselves, more than being a winner. I think they need to win their confidence and their aspirations. So it is nice to see such different women who think differently. And thank you, Sumathi, once again, and thank you. And hi to all the chiefs. Ellarum theriyum. Poonima, of course, on a daily basis, we are always interacting. Kritika and all. Yes. இன்னைக்கு காலையில தான் நான் பேசிட்டு இருந்தேன். All the vegetables. Telling. Anyway, it's lovely meeting all of you, and let's get on with the evening. Thank you, ma'am. Thank you very much. I'm going to request Mrs. Kavita Karthika avanga 2011 homemaker win பண்ணதுக்கு அப்புறமா she had started a music school with 25 students, and இப்போ வந்து she has close to 150 students. 150 பேரை வச்சு she's running a musical school. So I would like to welcome her and also to say a few words. Pluto, before getting into the show, I welcome the chief guests and the judges of this today's Mrs. Homemaker Online, first of its kind, South India's first ever biggest online show. I've been associated with this show from 2012. As he said, I was the title winner of 2012. So after that, I started an academy for Indian classical arts. We are into the performing art and traditional art. When I started with 25 students, and now we have 150 students, and we have 4 centers in Chennai. So when it comes to this show 2020 Homemaker Online show, this is first of its kind, as I said earlier. We started this show we launched the show on International Mother's Day on May 10th. So we started through FB as a medium. We totally had a lot of more than 50 contestants, taking part in, and out of that we chose top 20 people. We gave
we tested all these contestants on different aspects, like from creative to the fitness, culinary skills. We tested them on their talent round, on their retro fashion round. So total, we had 6 rounds starting from May 10th. So we finished. We are at the end of the show now. So I'm excited. I'm super excited to be a part, and of course this show is for me it's a platform to bring myself as event coordinator. I never expected. I should thank you, ma'am, to give me such an opportunity. So this is the first time I'm doing an event with Sumathi ma'am. I mean, I'm really thankful for her. And that's it. Before that, before starting the show, I would like to say a few words about Sumathi ma'am and Twilight Patience. Sumathi ma'am, she is the CEO of Twilight Creations and she is the brainchild of this Mrs. Homemaker. She is also the founder of Soulmate Foundations. She is also the founder of V Magazine. She has brought so many homemakers she has transformed so many homemakers into entrepreneurs, record holders, and whatnot. See, whatever I say about Sumathi ma'am, it all comes from my heart, from the bottom of my heart, as I've experienced. Let's move into the show. Over to Brito. Are you excited? Yeah, please nod if you are excited. Yes, nod, yes. ஆமா ஒரு மூமெண்டே இல்லாம பார்க்க போகுது. அவர் நிக்கிதா ஒரு மாதிரி அப்படின்றாங்க. Perfect. So I think I'm going to leave the floor to our judges. So first, can I please welcome Amrita Anand, our first judge. இல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்திருக்கவங்க வந்து 20+ minutes மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இட்ஸ் a great thing. அதுவும் இல்லாம ஒரு நோட்டு தலையில வச்சுட்டு ஏகப்பட்ட 1 லெக்ல நிக்கிறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டமான ஒரு டாஸ்க். சும்மா ஒரு 1 minute நிக்கிறது கஷ்டம். So இவங்க வந்து 20 minutes நின்னுருக்காங்க. So first place goes to contestant number 1, Gayatri. Yeah. And second place is contestant number 13. And third place is contestant number 9. Wish you all the best. Congratulations to all participants. Thank you, Amritanand. Thank you very much. And moving on to the second judge, can I please request Anu Parthasarathi ma'am, please. First, I want to say it's been wonderful to judge this Mrs. Homemaker contest. And the round that I had to judge was make your own mask. Very creative round. வீட்டில் இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சுட்டு நம்மளால ஏதாவது டிஃப்ரெண்டா யோசிக்க முடியும். வெளியிலேருந்து பொருள் வாங்காம இருக்கிற திங்ஸ், அது வீட்டுல இருக்கிற பேக்கா இருக்கட்டும், கிளாத்தா இருக்கட்டும், இல்ல பனியன் மெட்டீரியலா இருக்கட்டும், சாக்ஸா இருக்கட்டும். I really had a fantastic time watching all the videos. Amazing creative skills. So now it's time to announce the winners. Okay. In third place, a tie between contestant 3 and contestant 6. The runner-up is contestant 17, and the winner in the mask making category is contestant 15. Congratulations to all the winners. And I must say, idhula participate panna ellarume amazing ah pannunga. Great job. Congratulations. Thank you, ma'am. Thank you for announcing the results. Thank you. Next, can I please request Vijay Chandrasekhar ma'am to announce her results. So ma'am was judge for the talent round, cultural event. Yeah. Hi all, and really I'm telling you, all the participants, first of all, congratulations for taking time and participating. I'm amazed actually to see, at 1 o'clock in the night, I think between 1 and 3, I sat continuously, all the talents. I had to check again and again. I went back, whether went wrong or whether they were excellent. I was doing that. So morning around some 3:45 or 4 o'clock only, I finished everything. And for 2 days, I was having that in my mind, how all you participated and what steps you would have taken and how tough it is, especially in this quarantine time.
we won't get time at all. Like I though don't have absolutely no time. I'm in quarantine past 19 years. The day I came to ECR, I'm in quarantine. So Yeah. sweet. Yeah. So when police stop, I used to say that, sir, na quarantine I don't go to Mind being in quarantine like you, Vijay, because it's such a lovely place. Yeah. seriously. So like that. So, and I'm coming to all the participants. Beautifully, all have performed and taken so much of effort. And I had really tough time. I went to one number, again to another number, again zigzag. I was saying, no, she's better, she's good, she's this. And then I was doing all these kind of things. And I was actually thinking, inime judge engiyum pove kudadu. What a stress I have. Such a stressful job. And Sumathi, you have to put me like this. I was thinking. And anyway, I'll call the third place is contestant number 15. Very well performed, everybody. And second place is contestant number 12. And any guesses? First place? Can't guess. Nane guess panna mudiyala. Number 18 is the first place. And those I have not called the names. Please don't think that you are not good. You all are not good. You are fantastic. I have no choice but to pick 3. And I've done that. And congratulations and all the very best for all of you. Yeah. Thank you, ma'am. Thank you very much for sparing your time. Thank you very, very much. And moving on to the next judge. Next we had, round 4, we had Bake a Cake. So we had Kritika Radhakrishnan as the judge. Can I request Kritika Radhakrishnan ma'am to announce the results? Yeah, and again, it was really a good competition between all the homemakers. And again, as I said, in this lockdown, getting ingredients for every single thing, and that was such a, really a sophisticated thing like a cake. You need a particular ingredient for a particular thing, but they have managed and done an alternative. And also there was around that they have to have the attire also like thing. So that also was very creative, the way they have made their own headgears and the things and all that. So there were various categories, and it was and such beautiful, the talent they have in icing the cake and creating such beautiful, I saw a cake with a mermaid structure and a huge doll-like structure, all that doing it in lockdown. And when you have so much of all other works also, it's really a tough thing. And really congratulations to all the participants also and the winners. And I'd like to announce the winners for this Bake Cake round. Contestant 13 is first. She was really very good, Soundarya Rajavel. And contestant 7 is second, Chitra Vaidyanathan. And contestant 1 is third, which is Gayatri. And actually, I'd like to make a point about Soundarya Rajavel. Her thing was really very nice, having an X factor, like, how you should be really friendly during this time and really give, friendship and togetherness and comradeship is very important during this period, was one thing which really was an X factor in her thing. Apart from her cake and everything was very good. But again, having said so, I really appreciate every single woman has participated in this and just taken the effort to do so. And just keep the spirit up, and you just have to break the bubble to set yourself free, and you can do it. And as we all said that பெண்களுக்கு வந்து லைக் டக்குன்னு நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா there's no looking back or thing, just looking ahead and keep marching ahead. So all the best to all the participants. Keep the spirit going and do whatever your heart says. Thank you. Thank you very much. Thank you for all your wishes and for your piece of advice. Thank you very much. So next I would like to welcome myself, because I'm going to announce the result. So I would really like to announce the results on behalf of Uma Riaz ma'am. So Radhika Sarath Kumar ma'am, we had a round called My Country, My Pride. So it's generally, it was a general quiz round. So general quiz la vandu nariya per participate pannanga. So adukana results da I'm going to announce.
And are you excited? Yeah, Are you? Yes. Okay. என்ன இவர் இவன் படிக்கிறா அப்படின்ற மாதிரி நீங்க சேட் ஆயிட்டீங்களோ ஃபீல் பண்ணல. Okay. So the third place is a tie between contestant number 7 and contestant number 9. And the second place goes to contestant number 8. And the first place goes to contestant number 2. Ma'am, and the ஷோலே மது நீங்க தான் கண்டெஸ்ட் நம்பர் 2 மேம்? சூப்பர். நீங்க தான் அந்த கண்டெஸ்ட் நம்பர் 2ங்களா? ஓகே, கரெக்டா இருந்துச்சு. நம்ம ரியாக்ஷன் சொன்ன உடனே அந்த கரெக்டா இருந்துச்சு. பெர்ஃபெக்ட் மேம். Thank you. All right. So next I would like to welcome our last judge. So retro round. அந்த ரவுண்ட்ல நமக்கு ஜட்ஜா இருந்த ஸ்ரீரஞ்சனி ராஜசேகர் மேம். Can I request you to please announce your results? உங்க அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் பார்த்து I was so thrilled. This retro round, I mean the sari and then all the flowers in your hair, the hairdress, என்னெல்லாம் பண்ணி அதுக்கு handbag matching, so cute. And like Vijay said, நானும் ஷூட்டிங்ல இருந்து வரதுக்கு அப்புறம் I was sitting in the night only and going through everything, மாத்தி இந்த வீடியோ அந்த வீடியோ பார்த்து I was so excited. I was looking at all your makeup and accessories. It was so cute. So thank you so much for taking the effort of coming out and being a part of Mrs. Homemaker. Of course, Sumathi would have been there to push as she's done even for me. She's always been like a pillar of support for me, always motivating. Whenever I talk to her, she's done that. So I know she would have pushed all of you to the limits, and that's why all your performances were amazing. So cheers to all of you. And now let me go ahead and announce the winners. Winners வந்து like we all say, வேற வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்து I called up Suma and I said என்னதான் பண்றது இப்படி எல்லாம் இருக்கே. And finally, we said this is it, because like I said, one is better than the other. And the catwalks, I think catwalks better இன்னும் கொஞ்சம் obviously after we get the kids, the catwalk கொஞ்சம் அப்படி இப்படின்னு போகும் தவிர I really was thrilled with the efforts taken in a catwalk. Normally for all the ramp models அவங்களுக்கு இவ்ளோ பெரிய ரேம்ப் இருக்கு ஃப்ரீயா வாக் பண்றதுக்கு. பட் வீட்டுக்குள்ள வந்து ஒரு catwalk பண்றதுக்கு with all your costume you've gotten ready and all this stuff, and then the catwalk, some of you have taken the pains வந்து மொட்டை மாடியில எல்லாம் கார்பெட் போட்டு நீங்க எல்லாம் வாக் பண்ணிருக்கீங்க. So sweet. I'm so motivated and inspired by all of you. Like உங்களால பண்ண முடிஞ்சா definitely we have to put some more zest, I think, into all our lives and make it more spicy and nice like all you guys have shown me. So on with the prize winners. The third prize goes to contestant number 5. Congratulations. And the second prize to contestant number 3. And the first prize to contestant number 2. Okay? This excitement is not just about the prize, it's about all your participation and effort. So congrats to all of you for being such an amazing retro, it was lovely. Congrats. Thank you very much, Sriranjani. Thank you, Vito. Yes. Thank you, ma'am. Thank you very much. Okay. Thank you. All right, and it's time to take a small break from the results. ஏன்னா அந்த எனர்ஜி வந்து கொஞ்சம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஹார்ட் பீட்லாம் கொஞ்சம் நார்மல் ஆக்கிப்போம். அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி we would like to call a family member. It's none other than Purnima Bakiraj, ma'am. So I have two questions for you, and நீங்க உங்க இந்த क्वेश्चनக்கு சேர்த்து plus I request you to address the gathering as well. First question என்ன அப்படின்னா, how do you feel being part of Twilight Creations? Or 15 years தான் நீங்க இருக்கீங்க. How do you feel and what makes you come all the time? Because I heard that நீங்க எங்க ஷூட்டிங்ல இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் மேம்காக ஹோம்மேக்கர்ஸ்க்காக ஸ்பெஷலா அவங்க என்ன சொன்னாலும் விமென்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா யூஆர் ஆல்வேஸ் தேர். எவ்வளவு வேலை இருந்தாலும் யூ ஆல்வேஸ் லீவ் தட் and make sure that you make time for her and for the team. So how do you do that? And அதே மாதிரி ஒரு வீட்ல ஒரு பெண்ணோட சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம் சொல்லி வெளியே பேசுறோம், எல்லாருக்குமே தெரியும். ஒரு லெஜெண்டரி டைரக்டர் அவர் இருக்காரு, இந்த பக்கம் ஒரு பயங்கரமான ஆக்டர் வீட்ல இருக்காரு, ஒரு பிஸியான ஆங்கர் இருக்காங்க. இவங்க 3 பேரையும் நீங்க கட்டி போட்டு கரெக்டா வச்சு ஒரு மாதிரி அது அவங்களை வந்து பேக் போனா சப்போர்ட் பண்ணிட்டு நீங்களும் வந்து ரொம்ப அழகா வந்து you're able to help them be happy. How do you make that happy? படங்கள்ல பாக்குறோம், but how are you doing it? Well, I don't know if they're happy. They don't have a choice, I think. So
So anyway, like first question, like Sumati has been more like family to me, and the way she has been conducting the program over the years, that's what endeared me to her. And ரொம்ப மெட்டிகுலஸா பிளான் பண்ணி, she's ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா, ரொம்ப நம்ம மேல ஃபோர்ஸ் பண்ணாம நம்மள வந்து வரணும்னு நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். ஐயோ நான் வரணுமே இந்த ப்ரோக்ராம்க்கு அப்படின்னு சொல்லிட்டு, she's so sweet அப்படின்னு சொல்லிட்டு. So, and if I'm not there only, it's going to be something different in this in your programs. So I've always been part of this right from the beginning, and I enjoy coming to her programs because they're not so, like she doesn't want to show off or anything like that, but she does it in a very simple manner, but very beautifully and very meticulously planned. So that's what I like about all her shows. And yeah, and your second question is, like in my house, see, I have always been telling that a woman should be working. After her marriage, I made a mistake. It's not a mistake. It was a voluntary decision I took after I got married that I wouldn't be wanting to work. But it's not that I was not working. I was only not in front of the camera. I was doing something all the time. So I've been busy, and I think that's very important for a woman to keep her sanity and to keep her family intact. See, if she's just going to be sitting in the house feeling ignored all the time, she will go mad and she'll make everybody around her also mad. So it's very important that she works. She has something to look forward to every day, that she has to, a woman has so much of talent, so I feel that she has to use her talent, channelize it in the right way. Only then, she can keep everybody around her happy. So I have always supported women who are working and who have made good use of their time. So I've always admired Radhika because she's a friend of mine, but I've always admired her the way she's been working throughout. Of course, I can never work so hard. I think she is a robot only, so it's not like that. But I enjoy the work. I have started working now, so that's given me a lot of happiness. I've gone back to acting and all that, so it's given me a lot of happiness and being happy. I think my entire family is happy for me, and they are also happy that okay, I'm happy about the whole thing. So I think we all have to keep ourselves busy, and idle mind is the devil's workshop, as you say. So it's very important that you keep working and do something. It's not that see, being a homemaker itself is a very difficult job. Like all of us have felt it in this last 4 months. We are just waiting to go out and start work outside, but it is also very difficult. And plus, not only taking care of the house, a woman has got so much of talent. Something she would have always shown at when she's been growing up. She would have been good at something. So she should always polish that talent. Is always that's what I feel. And her family should support her. And this Mrs. Homemaker is actually making a family aware that okay, she's so talented. Please support her. So that is what I really like about this program. And I hope Sumati carries on this always, and we are there right till the 50th year of this program. And now it's time to listen. I'm eagerly waiting. நீங்க எவ்வளவு ஈகரா இருக்கீங்கன்னு தெரியல, நான் ரொம்ப ஈகரா இருக்கேன் அவங்க வந்து பேசுறது கேட்கறதுக்கு. I just have என்னோட சைட்ல இருந்து on behalf of everybody, என்னோட சைட்ல இருந்து I have one question. How do you do this, Radhika, Sarathkumar ma'am? How do you go graph இந்த மாதிரி போயிட்டே இருக்கு? அதாவது 3 decade 3 decades நீங்க வந்து you're killing it, you're totally killing it, you're ruling it. All right. ஸோ படத்துல ஒரு பக்கம் பயங்கரமா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணிட்டு பயங்கரமா ஆக்ட் பண்றீங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல சிறப்பா பண்ணிருக்கீங்க, நிறைய ஆர்டிஸ்ட்க்கு லைஃப் கொடுத்துருக்கீங்க, நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு லைஃப் கொடுத்துட்டு இருக்கீங்க, நிறைய ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்ல நீங்க டபுள் ரோலும் ஒரு ஹீரோ வந்து பண்ணா ஓகேன்ற பத்தில நானும் பண்ணுவேன்டா, நிப்பேன்டா, போட்டு போடுவேன்ன்ற மாதிரி பயங்கர ஸ்டைலா கெத்தா எப்பவுமே யங்கா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கீங்க. So how do you do that? That graph is always there, and you inspire us a lot, especially homemakers, ladies. You inspire us. How do you do this? And the mantra என்னன்னு எங்கள்கிட்ட ஷேர் பண்ணினா that will be really helpful. எனக்கும் சேர்ந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you. There's no mantra or something. I have just been very single-minded. I just believed in my work, and whatever else came with it was the சமைக்க போகும்போது எல்லாமே ருசியா அமையற மாதிரி எல்லாமே அப்படியே அமைஞ்சு போயிடுச்சு. நான் வந்து எந்த கால்குலேட்டட் டிசிஷன் இப்படிதான் இருந்து இப்படி ஆகணும் என்னுடைய இது only calculated decision was in my business. See, when I first started, நான் வந்து ஒரு நடிகையா இருந்து நடிக்க போகும்போதெல்லாம்
அது ஒரு கான்ஷியஸ் டிசிஷன். என்ன பண்ணேன்னா, இந்த கதாபாத்திரத்தோட நான் நிக்க கூடாது. Because when I first came, Sridevi was ruling the role. Sripriya was, அவங்க ஒரு டைப் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சுஜாதா அம்மா ஒரு மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லாம் அப்ப இருந்தாங்க. அப்போ யாராவது பேச போகும்போது சொல்லுவாங்க, ஓ அந்த மாதிரி கதாபாத்திரமா, ஒரு குடும்ப பாங்கான கதாபாத்திரம், புருஷனை எதிர்த்து பண்ணா சுஜாதா அம்மா கரெக்டா இருப்பாங்க. ஒரு நல்ல கிளாமரா, ஒரு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேரக்டர்னா ஸ்ரீதேவிம்பாங்க. ஒரு டஃப் உமன் பட் அட் த சேம் டைம் துடுக்குத்தனமான உமன், நல்லா பேசக்கூடிய ஒரு கேரக்டர்னா ஸ்ரீபிரியா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஐ நெவர் ஃபெல்ட் நான் இவங்களோட சிறப்பா இருக்கணும்னு நினைக்கல. ஐ ஒன்லி ஃபெல்ட் தட் ஐ ஷுட் டூ ஆல் த ரோல்ஸ். அவ்வளவுதான் நான் நினைச்சேன். ஐ செட் எல்லா கேரக்டரும் நான் பண்ணோம் அப்படின்னு ஒரு கான்ஷியஸ் டிசிஷன்ல கேரக்டர்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் பண்ணி ஐ ஸ்டார்டட். என்னுடைய லக் அந்த டைம்ல நல்ல கதை, பெண்களுக்கு நல்ல கதைகள், நல்ல படங்கள் அமைஞ்சது 80s முக்கியமா. we had wonderful films, wonderful characters, நல்ல ப்ரொடியூசர்ஸ், டைரக்டர்ஸ். கண்டிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆகும், நமக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு இதுல everything fell into place. அதுக்கப்புறம் only when I was என்னுடைய ஃபர்ஸ்ட் சைல்டு பிறந்தப்ப ஐ டென்ட் வாண்ட் டு ஒர்க். ஹாஸ்பிட்டல்ல இருக்க போகும்போது பாரதி ராஜா சார் வந்து என்னை பார்க்க வந்து எல்லாம் எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டு, சரி ஓகே நான் ஒரு கதை பண்ணிருக்கேன், நீ தான் நடிக்கணும்னு நான் நினைச்சேன். he was joking with me. சார் அப்படின்னு. இல்ல நிஜமா நீ இந்த கேரக்டர் நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். கிண்டலா பண்றீங்க சார், நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருக்கேன் அண்ட் ஜஸ்ட் ஹேட் a child. தெரியாது, நீ அடுத்த மாசம் நீ வர, குழந்தைய நான் பாத்துக்கிறேன், நல்லா பாத்துக்கிறேன் சார், நான் எனக்கு விளையாடாதீங்க இந்த மாதிரி ஒரு விளையாட்டுத்தனமா பேசி. பட் he was so serious that I had to do the role of விருமாயி சொல்லி எனக்கு எல்லா வசதியும் பண்ணி என்னை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி என்னை கூட்டிட்டு போயிட்டாரு. கூட்டிட்டு போய் நாங்க படம் நடிச்சு அகெயின் my graph changed. இது வந்து அமைஞ்சதுதான், இது வந்து நான் பிளான் பண்ணி இருக்கிறதுனால அமைஞ்சதுல I gave it 100%. அவ்வளவுதான். I believe that when you give your 100%, everything will fall into place. Anything, அது சமைக்கிறதா இருக்கட்டும், கிளீன் பண்றதா இருக்கட்டும், ஹஸ்பண்டா இருக்கட்டும், சில்ட்ரனா இருக்கட்டும், எதுலயும் 100% கொடுத்தேன்னா அதுல சக்சஸ் இருக்கு. At one stage I felt கொஞ்சம் விட்டோன்னா ரஜினிகாந்துக்கு அம்மா அம்மா நடிக்க சொல்லிடுவாங்க, which I was not too keen. So I felt I should be in control of my career. So I started television. டெலிவிஷன் ஆரம்பிக்க போகும்போது எல்லாரும் என்ன டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நிறைய பேர் சொன்னாங்க, வேண்டாம் நீங்க பீக்ல இருக்கீங்க, சினிமால இருக்கீங்க, பண்ணாதீங்கன்னு. பட் ஐ டென்ட் பிலீவ் இன் இட். ஐ ஃபெல்ட் இட் வாஸ் an extension of my career-ல நான் கம்பெனி ஆரம்பிச்சேன். See, when we are artists, we are a privileged lot அப்படின்னு நான் சொல்லலாம். பிகாஸ் இந்த உலகத்துல கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேல சினிமால நடிக்கணும், ஒரு பெரிய இதா வரணும், நிறைய பேர் வந்து சினிமால ஒரு பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறதுல only a handful people are successful in cinema. அது வந்து ஒரு blessing தான். It is just definitely a blessing and only hard work will make you sustain. இப்ப என்னுடைய hard work நால நான் sustain பண்ணேன் and I never complain about anything because workன்னு போயிட்டா அதுக்கப்புறம் நம்ம எதுவும் பார்க்க கூடாது. You have to only work. ஒர்க் முடிச்சுட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்படி இருக்க போகும்போது ஐ ஃபெல்ட் தட் ஐ ஷுட் பி இன் கண்ட்ரோல் ஆஃப் மை கரியர் அப்படின்னு இருக்கிற சமயத்துல when I started television, நாங்க இந்த ப்ரிவிலேஜ் லாட்டா இருக்கிறதுனால என்ன ஆயிடுது, ஐ வாஸ் அ ப்ரொடியூசர், ஐ வாஸ் தி ஆக்டர், நீங்க சொன்னீங்களே எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கும்போது இட் கேவ் an opportunity for a lot of people to cheat you financially. அந்த ஒரு இடம் வந்து நம்மளை சீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா அந்த வழி நம்மளே பண்ணி கொடுத்துரும். அந்த சமயத்துல ஐ ஜஸ்ட் ஒன் ஃபைன் டே நான் வந்து அப்படியே நிறுத்திட்டேன், எல்லா ஒர்க்கும் நிறுத்திட்டு ஐ டுக் அபவுட் 1 week. ஐ ஷட் டவுன், ஐ sat down alone and நானே வந்து திங்க் பண்ணேன், இல்ல ஐ எம் நாட் ஆன் த ரைட் பாத். எங்க போனாலும் சினிமா நடிகைனா எல்லாருக்குமே ஒரு ப்ரீகன்சீவ் நோஷன் இருக்கும். அவங்க வருவாங்க, ஏதோ ஒரு படம் பண்ணுவாங்க, அது ஒரு ஃபிளாப் ஆயிடும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு பேப்பர்ல எழுதினாலும் சரி,
யாராவது நம்மளை பத்தி எழுதினாலும் இப்படிதான் they have all preconceived notions about artists and their lives. Then I said there has to be a seriousness to this whole thing. அது எதுவுமே லாங் டர்மா நான் நினைக்கணும்னு சொல்லி தான் I started Radan. What I did was I hired professional people to come into the company and I structured the company in such a way. It was not my making. I'm not MBA அந்த qualifications எதுவுமே என்கிட்ட கிடையாது. இருந்தா கூட I felt the long term அப்படிங்கிற ஒரு வேர்ட் என் மைண்ட்ல I made it, and I felt எதுவா இருந்தாலும் லாங் டர்ம் திங்க் பண்ணோன்னு அந்த ரோடுக்கு நான் ஸ்ட்ரக்சர் பண்ணி வேலை செஞ்சேன். It was a lot of hard work. It was a lot of convincing. யாருமே என்ன சீரியஸா எடுத்துக்கல. அதுவும் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்னா நான் அந்த நெகட்டிவ் எப்பவுமே யாரு என்ன நெகட்டிவா சொன்னாலும் காதுல வாங்காத ஒரு பழக்கம். ஐ திங்க் ஐ பிகம் நம்ம திக் ஸ்கின்ட் அப்படிங்கிறது நெக்ஸ்ட், பட் அது வாங்கவே மாட்டேன். நெவர் ஈவன் கோ இன். அப்படியே சிரிச்சுக்கிட்டு போயிடும். ஐ வில் பி வெரி ஃபோக்கஸ்ட் இன் வாட் ஐ வாண்ட் டு டு. அப்படி இருந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் ஐ ஸ்டார்டட் enterprising, like like an enterprise. It is a big challenge. It is a very very big challenge because நீங்க ஒரு ஃபீல்ட்ல சக்சஸ்ஃபுல்லா இருந்து இன்னொரு ஃபீல்டுக்குள்ள வரப்போகும்போது especially the nuances of running a business is very tough. நான் இன்னைக்கும் சொல்றேன், இன்ன வரைக்கும் இட்ஸ் a learning experience. இப்ப நம்ம ஒரு அளவுக்கு கம்பெனி எல்லாம் செட் பண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு, இது இனிமே இது ஒரு ஸ்மூத் ரைட் அப்படின்னு நினைக்க போகும்போது கொரோனான்னு ஒண்ணு வந்து it wiped out the world business. வேர்ல்டுல வந்து நான் இல்ல, எந்த பிசினஸ் நீங்க ஃப்ரம் லூயி விட்டான் டு கூச்சி டு ஜாராஸ் டு எனிதிங், எனி பிசினஸ் it has been closed. They are all facing lot of in different circumstances. சர்வைவல் இப்போ ஒரு புது ஸ்விம்மிங் பேட்டர்ன் நாங்க கத்துக்கணும். இந்த தண்ணியில எப்படி நீச்சல் அடிக்கிறது. I don't want to sing and I don't want anyone to sing. So இப்போ it is all a new challenge, new learning experience. இது எல்லாமே ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கிட்டு you have to take it in your stride. ஐயோ போயிடுச்சேன்னு உட்கார்ந்தா எதுவுமே நடக்காது. This happens to a lot of people I know. ஏதாவது ஒரு அப்செட், ஐயோ இப்படி நடந்து போச்சேன்னு உட்காராங்க. எனக்கு அதெல்லாம் எனக்கு உடன்பாடே கிடையாது. Because you should think what next. அது மாதிரி இருக்க போகும்போது today in this journey now we are facing a different journey. இந்த ஜேர்னில இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஜூம்ல உட்கார்ந்து நிறைய பெண்கள் வந்து அவங்களுடைய டேலண்ட்டை நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணி அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மா இன்னைக்கு அமைச்சிருக்கோம். ஸோ all this is life's everyday lessons and challenges, which is absolutely wonderful to be part of. Fantastic. Thank you very much, ma'am. நீங்க சொன்ன மாதிரி ஐ திங்க் ஒரு எங்க போறோம் அப்படின்றத நம்ம செட் பண்ணிட்டு அதை நோக்கி நம்ம போனோம் அப்படின்னா ஐ திங்க் nobody can stop. லைக் அந்த போட் எப்படி ஷார்ப்பா இருக்கோ பாயிண்டடா அதை வந்து it pierces through the waterன்ற மாதிரி ஃபோக்கஸ்டா if we march கண்டிப்பா we'll be able to do it நினைக்கிறேன். I think all the ladies here will vouch for it. உங்க எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ஒன்று காத்துட்டு இருக்கு. ஸோ அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை யார் ரிவீல் பண்ண போறாங்க அப்படின்னா பூர்ணிமா பாக்கியராஜ் மேம் தான். அவங்க தான் வந்து அதை ரிவீல் பண்ண போறாங்க. And ma'am, are you ready? Yeah. Okay. Yes, ma'am. Okay. This is actually a very important award for this generation, I will say, because it's called a social influencer. I don't know who all have participated, but because I'm only announcing the winner, but it's a very important award in today's circumstances, because எல்லாமே நம்மளுக்கு ஆன்லைன்ல போயிட்டு இருக்கும்போது social influencerனா வந்து somebody whose words can be taken, somebody whom we can trust and listen to them. That is what I think is a social influencer. And for this, the winner is Dr. Renuka Ramakrishnan. I would really love to know what she has said. So congratulations, Dr. Renuka Ramakrishnan. And the second one is walk with a partner. It can be anyone. It can be your child, it can be a friend or anybody. And somebody with whom they have walked
in life, I think, or what, I'm not very sure. It's the best pair walk, and it goes to Sajita. So congratulations, Sajita. Thank you, ma'am. I'm pretty sure you're happy about the surprise. Are you? Yes, no? Yes, I would definitely like to meet Dr. Renuka Ramakrishnan. Perfect. Thanks, ma'am. Thank you very much. All right. So, ஒரு crucial point இது. ஏன்னா I'm here to, I'm supposed to announce who have made it to the finals. So, are you ready, guys? Can I see a big smile, please? All of you? All of you? Perfect. I think better than that, happier. You put so much life and smile into our lives. Come on. Yes. எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. ரேவதி மேம் மட்டும் தான் கொஞ்சம் சீரியஸா இருக்காங்க. Okay, madam. Thank you, madam. Thank you. Perfect. Okay, so I'm going to announce names of 10 contestants or 10 contestants oda பேர் announce பண்றேன். But adukku munadi I would really like to hear from our CEO and founder of Mrs. Homemaker, Sumathi ma'am inga irukanga. So I would really like to hear from ma'am. Can I request you please say a few words? Good evening, everybody, and it's a pleasure to listen to all the eminent judges and the special invite and Radhika ma'am here this evening, who has been really astonishingly speaking about each and every one of us, and also her personal experience. Radhika ma'am, it was wonderful and inspiring to listen to that. And Purnima ma'am, thank you so much. You're always the left and the right side of me, so thank you so much. Now Vijay Chandrasekhar, if I have to tell about Vijay Chandrasekhar, she's my soul friend. You know, she always calls me as a soul friend, and she always has got the warmth when she talks to me, and also konja adattuvaanga, but still it's a friendly adattal da, and she's always with us, and she's readily, as she said, night 2 mani 3 mani nalo she's been judging, and thank you Vijay for always being there. And Purnima ma'am nale enakku vandu or anbu or abhirivadamana or paasam avanga mela adu ena maybe when we keep our first foot, when somebody is there to say yeah I am there அப்படின்னும் போது அவங்கள நம்ம மறக்கிறதும் நியாயம் இல்லை, and அவங்களோட நம்ம டிராவல் பண்றதும் ஒரு அதிகமான ஒரு சந்தோஷம் அது. Just a smile on her face when she tells me something, அதெல்லாம் வந்து it's I think I'm gifted for that, to have all of you all here for that. And அடுத்தது வந்து ஸ்ரீ எடுத்தீங்கன்னா அவங்க என்ன சுமான்னு கூப்பிடுவாங்க. Even in now when she was talking, she reminds me of my school days. That was the only place where they used to call me Suma. So that is the connection which she keeps with me. And Anu is a person whom I think she will never let anybody down when we are together. She has got such a strong hold for everybody. Thank you, Anu, for being here with us. And Kritika, she's a systematic person. When we told her to bake a cake, taste panna eppadi na or cake vandu, how can I give marks for that abdinanga. Then we discussed and we found out some methods by which we say ovenla irundhu eduthadume and the texture paakalam. And the texture paakumbodhu you know that whether it is fluffy or whether it is flat, and the ingredients which they use. So we use some sort of, that is, homemakers can even do a culinary award without even tasting that into the cake. I think we are one of the example for that. Kritika, thank you so much for it. Thank you. And Amrita, the youngest one here, as you all saw, she's got 8 world records actually in yoga, and she's a fantabulous young girl whom I'm sure she's going to give us all pride in the future to come by. And now the last and the best is Radhika Sharatkumar ma'am. I know we have been interacting for many years, but as you said, நான் கூப்பிடும்போது நீங்க இருக்க மாட்டீங்க, நீங்க பண்ணும்போது நான் பண்ண முடியாது அப்படின்னு, it was like always running behind இது. And what I liked in Radhika ma'am and my personal interaction with her was, I think she would have forgotten about it, is a photo shoot which we had about 3 or 4 years back, and we told her it's 9 o'clock shoot. No, she was there by 8:50, and we had to really run to call her. Even today, it was 6 o'clock. She was there by 5:45, and I had to send her a message, ma'am, here, we're just 5 minutes, ma'am. So that is her promptness when she came there. And being her production house, being an artist, being everybody, believe it, let me tell you all,
she really listened to our team to stand left and right and to wear what. I will never forget that throughout my life, because she could have easily told me, this is what I want to wear, this is what I want to do, what I want to do. But still in my memories, every photo shoot I do, I always remember how ma'am said, it's your shoot, so I will be like how you want. And with such a smile and warmth, she was there the whole day with us. Thank you so much, ma'am. I didn't have a chance to thank you that time, but I remember that note even today, which I want to tell you. I think her level of standing today at this level, you know, as an inspirational factor is only because of her discipline and her dedication to anybody who's there on that particular job and her role there. Thank you so much, ma'am. And then comes Purnima ma'am. As I told you all, she's our family member. Avungalum sari, sirum sari, everybody, the whole family I'm talking about. Because you know, ஒரு ப்ரொஃபஷனலா நம்ம நுழையும் போது ஒரு ஆத்மார்த்தமான பீப்புள் கிடைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். And I'm not from the media fraternity, or I'm not from the movie world, and neither I belong to the editorial area or anything. I want to be as a person as I am and continue my relationship and contacts with everybody who has been instrumental in what we are today in our 15th year. And Purnima ma'am is one such person whom I always keep close to my heart. And Vijay is traveling with me, and we will travel, Vijay, all together lifelong. And Purnima ma'am, in our 50th year also, neenga varano adu nadakano, adu matram miss panna kodadu. Sure ma'am. Maybe I'll also be doing the same with you. So both of us together. And Radhika ma'am, I will make a one note. வந்து super women at work and போட்டிருக்கீங்க your status, you know, this I'm informing because that's a very super status what she has put, and she has not changed it over the years. And literally சொன்னீங்கன்னா நான் அதை சுருட்டிட்டு அவங்க கிட்ட இருந்து நானும் போட்டுட்டு இருக்காத this I'm telling today because it's an inspiration for anybody to see that and to follow that, you know. ஓப்பனா நான் சொல்ற காரணம் அதுதான். So அது ஒண்ணு பண்ணிருக்கேன் அவங்க கிட்ட இருந்து. And as I told you, she is 100% dedicated. That's why she is there and she's here today. And humbly I accept her presence today. Thank you so much, ma'am. And my participants, I'll tell you all, every year I have to thank my participants every year who has made this show bigger and bigger by their participation and their overwhelming response to what the contest is happening about, and to also be a part of it and to follow the rules what we are telling. And the greatest pride in that is, as Kavita mentioned, everybody are able to evolve from this program and become somebody else, and we are proud to see that every year. And I want to make a special mention about Kavita. Kavita is a part of us from 2011, so she's been talking to us. But I want to mention a special thanks to Karthik, her husband, and her son Manav. I think Manav has been with her all the time, you know, whenever she was doing something for us, you know, skipping some right time lunch and dinner. So a special thanks to the family of Kavita, who has really stood by her during this 3 months of journey with us. And ma'am, we are very proud to tell that from this homemakers who enter as homemakers into entrepreneurs all over Tamil Nadu, and they are all doing their own businesses and they are standing with pride everywhere, you know, bringing pride to their people. I'm talking about Coimbatore, Salem, Madurai, Trichy, all these places other than Chennai. So this has been the root cause for all these things. So I once again humbly thank each one of you all for your time this evening, and also Brito, who has joined us as an anchor here. And இந்த வருஷம் இதை வந்து ஜூம்ல பண்ணுவோம், ஆன்லைன்ல பண்ணுவோம்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னா, as ma'am said, we will never even think of it. And when we started it in May 11, நாங்க நினைச்சு கூட பார்க்கல அது இந்த மாதிரி ஒரு அழகா ஒரு ஃபார்மேஷன் எடுத்து இன்னைக்கு ஒரு ஃபினாலேல இத்தனை பேர்கிட்ட நாங்க வந்து இதை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. I want to thank God for this and also thank each one of you all for making this finale on the run, on the roll. Super duper. Thank you so much. Thank you, ma'am. Thank you very much. Thank you. And we are really happy that you're doing such a noble work. நிறைய பேருக்கு வந்து ஒரு காட்டுத்தீக்கே வந்து ஒரு சின்ன தீப்பொறி தான் ரொம்ப முக்கியம் சொல்லுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல்வேஸ் being the person who's bringing the sparks to ladies, women's life. அதுவும் ஆல்ரெடி அவங்க வந்து க்ளோ ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் இங்கிருந்து ஒரு லான்ச் பேட் மாதிரி இந்த ஈவெண்ட் எல்லாருக்கும் எவ்ரி இயர் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் creating that launch pad for all of us. Thank you very much. And now, so as I was telling you all, I'm here to announce
அண்ட் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்றது மட்டும்தான் நான் மேம் சொன்ன மாதிரி ஐ ஹவ் ஜாயின்ட் ஆஸ் அன் ஆங்கர். ஸோ எனக்கும் இந்த செலெக்ஷன் கமிட்டிக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை. ஸோ ஐ எம் ஜஸ்ட் கோனா டூ மை ஜாப். மேம் என்கிட்ட சொல்லும் போதே எப்படி விட்டு சொல்லலாம், 10 people ஃபைனலிஸ்ட் போறாங்க, அப்போ மீதி 7 பேர் அப்படின்னு எப்படி நான் சொல்றதே எனக்கு தெரியலப்பா, நீயே பாத்துக்கப்பா. ஏன்னா எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. பட் ஆனா நம்ம இது ஷோவா தான் போகணும். ஏன்னா ஜூம்ல இருக்கும்போது எல்லாருமே இருந்தா இன்னும் பெட்டரா இருக்கும்லாம் சொன்னாங்க. பட் வித் ஹெவி ஹார்ட் ஐ எம் ஜஸ்ட் கோனா make sure I do the justice. Okay, so we have 10 people who have been selected and they are proceeding to the second round, that is final round. Okay, you are the finalists. Ready? Okay, so in the finalists நாங்க பேர் நான் வாசிக்க போறேன் இல்லீங்களா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஃபைனல் ரவுண்ட்ல ஒரு ரவுண்ட் இருக்கு. அது என்னன்றதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுல கம்ப்ளீட் பண்ணி அதுல இருந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் நம்ம செலக்ட் பண்ண போறோம். இந்த ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் யாரும் பண்ணல, நானே பண்ணிக்கிட்டே, டென்ஷன் ஆகாதீங்க. ஓகே, contestant number 1, Gayatri. You are selected, ma'am. Next contestant is contestant number 13, Soundarya Rajaveer. Congratulations. I think we should all cheer them. Yes, of course. எல்லாரும் மியூட் பண்ணி வச்சிருக்காங்க மேம், அதனால சத்தம் கேட்கல மேம். The third is contestant number 15, Nikita Shah. Next is contestant number 17, Priya Srikanth. Next is contestant number 3, Sai Durga Lakshmi. Contestant number 18, Damini Iyer. Next is contestant number 7, Chitra Vaidyanathan. Next is contestant number 2, Sholay Madhusudanan. Last 2 contestants. Contestant number 11, Sajita. And last contestant number 8, Renuka Ramakrishnan. So சத்தமான கைத்தட்டல்களும் பெரிய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறேன் உங்க எல்லாருக்கும். Congratulations to all the finalists who have made it, and to the other 7, thank you very much. Thanks for all your energy that you've been putting. So மொத்தமாவே உங்க 17 பேருக்கும் பெரிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்த ரவுண்டுக்கு போயிடலாம். அண்ட் இந்த ரவுண்ட் தான் நம்மளோட ஃபைனல் ரவுண்ட். ஸோ இப்போ ஒரு மிஸ் வேர்ல்ட், மிஸ் இந்தியால வந்து ஸ்டேஜ்ல வந்து பேர் நிக்க வச்சு அவங்க கிட்ட வந்து எல்லாருக்குமே சாஷ்லாம் இருக்கும், எல்லாருக்கிட்டுமே ஃப்ளவர்ஸ் இருக்கும், எல்லாருமே எக்ஸைட்டடா இருப்பாங்க. அவங்க கிட்ட ஒரு $1 million கொஸ்டின் கேட்கப்படும். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வச்சு அவங்க இதுக்கு முன்னாடி பண்ண பெர்ஃபார்மன்ஸ் பிளஸ் the way they answer this question, இதெல்லாம் வந்து சேர்த்து தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிராமாட்டிக்கான ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பினாலேவா இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் இப்போ நம்ம ஜூம் பண்ண போறோம். ஏன்னா நம்ம டைட்டில் ஆல்ரெடி சொன்னோம், Twilight Creations Mrs. Homemaker 2020, South India's biggest show, first time ever online event to empower women, நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ அதே மாதிரி in style we are going to do it. அதை பத்தி கரெக்டா டீடைல்ஸ், அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பத்தி பேசுறதுக்காக I'm going to request Kavita to please take over from here. Thank you so much, Vito. Am I audible? Contestants, am I audible? Yes. All right. So, okay. So before getting into the finale question, there are certain rules which I would like to tell contestants. One is, after the chief guest asks the question, the contestants all have to wait. The moment we say start, you have to start answering the question. We'll give you 90 seconds. At the end of the 90th second, we will say stop. Okay? So giving 90 seconds, you all have to answer the question asked by the chief guest. You have to text it
to our official number. You have to text it to our official WhatsApp number. So once you're finishing your reply, you can send us to our number. Once we receive all the answers, we will announce the contestant number, and the respective contestant have to unmute and read out what you have sent to the chief guest. You read out what you have exactly sent to the chief guest to our WhatsApp number. Am I audible? Yes. Can you all say thumbs up? Give a thumbs up whether you understood what I said. Yeah. Perfect. All right. Over to Brito. Okay. So before I invite Radhika Sharat Kumar ma'am to ask the question, I'm going to request Sumati ma'am to say a few words. Ma'am, you got to unmute yourself. Okay. In the course of the conversation, you were telling that எல்லாருமே ஒரு dress பண்ணிட்டு ரொம்ப அழகா உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றது ஃபைனலுக்காக. I just want to share this because it has become an all women group minus you. Anyway, the one hero of the whole evening. என்னன்னா இந்த ப்ரோக்ராம் நான் ஆரம்பிக்கும் போது the ramp மேல வாக் பண்ணனும்னா the ladies will have to be 36, 24, 36 என்ற ரூல் இருந்த காலம் அது 2005ல. But we broke that and said that you can only look for smart homemakers, not for beautiful homemakers. அப்படின்றது வந்து ஒவ்வொருத்தருக்கும் புரிய வச்சு, அதாவது ஸ்பான்சர்ஸ் கிட்ட இருந்து பார்ட்டிசிபென்ட்ஸ் கிட்ட இருந்து எல்லார்கிட்டயும் அதை புரிய வச்சு அதை எடுத்துட்டு போறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். இந்த ஃபர்ஸ்ட் 5-6 years we really found it very difficult because homemaker என்ற டைட்டில் சொன்னாலே எல்லாரும் மைண்ட்லயே வந்து இது ஒரு குக்கரி ஷோ அப்படின்ற ஒரு மைண்ட் தான் இருந்ததே தவிர நம்ம வந்து அந்த ஹோம் மேக்கர்ஸ் வந்து குக்கரிய விட்டு they have so many talents and so many things, they are efficient in so many things என்றது புரிய வைக்கிறதுக்கு பல காலம் ஆயிடுச்சு எங்களுக்கு. அதே மாதிரி வந்து இதை நாங்க 2005ல ஆரம்பிக்கும் போது ஐம் ஷுர் ஆல் ஆஃப் யூ வில் ரிகால் அண்ட் சே, வீட்டுல இருக்கவங்க கிட்ட போயிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்டீங்கன்னா ஐம் ஜஸ்ட் அ ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிம்பாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப காமனா நம்ம கேட்டிருப்போம். எல்லாமே ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாமே அழகா வருவாங்க. பட் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும் போது மாத்திரம் அந்த பதில் வரும். அதை நான் கேட்டு அதை வந்து பீயிங் அ ஹோம் மேக்கர் மை செல்ஃப் பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ், எனக்கு அதை கேட்டு why are you feeling so let down by what you are doing, why are you not taking pride of what you are doing ன்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்து இதை வந்து மக்கள் கிட்ட எடுத்துட்டு போறதுக்கு we really had a lot of challenges which we had to face for this. அது எதுக்கு இப்ப சொல்றேன்னா இவங்க எல்லாரும் beautiful as they are, Brito, to walk the ramp anytime anywhere. Perfect, ma'am. Thank you very much. Thanks for breaking the usual notions like இப்படிதான்றத உடைச்சி சூப்பரா வந்து இவங்களை ஒரு பயங்கரமான ஒரு பிக்சர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ஆல்சோ நீங்க அப்படி பேச்சு வாக்குல காத்தோட்டமா ஒன் ஹீரோ அமாங்ஸ் தி லேடிஸ் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேடம். எத்தனை பேருக்கு காண்டாரவங்க தெரியல, பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு மேம் கேட்கறதுக்கு. ஆல்ரைட், ஸோ உங்களுக்கு ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. லைக் திருப்பி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் ஷூர் எவ்ரிபடி இஸ் ஆன் தி சேம் பேஜ். ராதிகா சரத்குமார் மேம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அவங்க கொஸ்டின் கேட்டு முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து என்னோட ஸ்டாப் வாட்ச் கையில எடுத்துக்கிட்டு your time starts in 3, 2, 1 சொல்லி என்னோட ஸ்டாப் வாட்ச் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா 90 seconds டைம் இஸ் கிவன். 90 secondsல அந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்க டக்குன்னு டைப் பண்ணி நான் வந்து ஸ்டாப்ஸ் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அந்த டெக்ஸ்ட்டை ஆர்கனைசருக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஆல்ரெடி, அந்த நம்பருக்கு உங்களுடைய ஆன்சர்ஸை நீங்க அனுப்பணும். ஆல்ரைட், நீங்க அனுப்புனதுக்கு அப்புறமா எனக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு ஃபைனலிஸ்ட்னு சொல்லி ஒரு 10 பீப்புளோட பேர் கூப்பிட்டேன் இல்லைங்களா, அதே ஆர்டர்ல ஐம் கோனா கால் யூ ஒன் பை ஒன். ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஆன்சரை நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அதை நீங்க படிப்பீங்க. கிராமட்டிக்கல் எரர் அந்த டைம் கம்மியா இருக்குன்றதுக்காக நீங்க கிராமட்டிக்கல் எரர்லாம் இல்லாம ஷார்ட் ஃபார்ம்ல டைப் பண்ணிருப்பீங்க. எங்களுக்கு மெயினா என்னன்னா நீங்க சொல்ற ஆன்சரும் நீங்க டைப் பண்ணி அமைச்ச அதே ஆன்சரும் ஒன்னா இருக்கணும். ஒரு வார்த்தை 2 வார்த்தை மாறுச்சுன்னா இட்ஸ் நாட் அ ஹார்ம், இட்ஸ் நாட் அ மிஸ்டேக், அது ஒரு பெரிய தப்பாலாம் கிடையாது. பட் ஆனால் நீங்க என்ன டைப் பண்ணீங்களோ அதுதான் நீங்க ரீட் அவுட் பண்ணணும். அதுக்கப்புறமா our judges will get to listen. அவங்களுக்கு இதை அனுப்புவோம் இந்த ஆன்சர்ஸை. அவங்க வந்து ஜட்ஜ் பண்ணி நமக்கு வந்து ரிசல்ட் சொல்லுவாங்க. So this is what is going to happen. Are we all ready? If you are ready, one more time, can I see thumbs up from all of you? Perfect. Ready. Ma'am, can I request you to please ask the $1 million question, ma'am? Okay. My question is, what is the biggest change you would like to see in a young woman of the next generation?
All right. And your time starts in 3, 2, 1. Let's go. We have last 50 seconds. Last 20 seconds. Five, 4, 3, 2, 1. Stop it. Okay. Okay, please stop. எல்லாரும் உங்களுடைய ஆன்சர்ஸ் டைப் பண்ணிருக்கணும். ஸ்டாப் பண்ணுங்க. I'm going to give you 10 seconds. 10 seconds kulla you should start sending the text to our organizers. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. All right. I'm sure and I'm hoping that you have sent your answers. And in the answers alarm, in the round kind of judges, yaar appadinu pathina, we have Anu Parthasarathi ma'am, Viji Chandrasekhar ma'am, and Sri Ranjani Rajashekhar ma'am. So இவங்க மூணு பேர் தான் இந்த ரவுண்ட் கான ஜட்ஜஸ். ஸோ இவங்க கிட்ட தான் இந்த ஆன்சர்ஸ் போக போகுது. ஸோ இவங்க மூணு பேரும் இந்த ஆன்சர்ஸ் படிக்க போறாங்க. இவங்க மூணு பேர் தான் உங்களுக்கு மார்க்ஸ் போட போறாங்க. First, can I please request Gayatri, contestant number 1. Unmute yourself and talk. Yeah. Hi everybody, am I audible? Yeah. Yes. Yes. Hi everybody, I'm very happy to see you all today. My answer for the question is hi all. We should see the never give up policy in all, as it is the strength to move one step forward, to start what we want to do. A small step is the beginning of light. Thank you. That's my answer. Thank you. Thank you, Gayatri. Thank you very much. Okay. Next is Soundarya Rajavil, contestant number 13. Unmute yourself. Talk. Yeah. Thank you. வணக்கம். என்னோட பதில் இந்த கேள்விக்கு வந்து அக்செப்ட் ஃபெயிலியர், தோல்வியை ஒற்றுக்கொள், பயப்படாதே, துணிச்சலாய் நில், எம்பவர் ராதர் தேன் என்வியஸ், உன்னை நம்பு, உன்னை மட்டுமே நம்பு, கழுகு போல பறந்து செல், மழையை பார்த்து பயப்படாதே, மற்ற பறவைகளை போல ஒதுங்காதே, பருந்து எப்படி மழையை எதிர்த்து மேலே மேலே பறக்கிறதோ அவ்வாறே நீயும் பறந்து செல். நன்றி. Thank you. Thank you, Soundarya Rajavil. Thank you very much. Soundarya, you can mute now. Next, can I request Nikita Shah, contestant number 15. Namaste to everyone and all present here. Thank you for wonderful opportunity to judges and organizers. A biggest change in our next generation, I want it like never ever give up attitude and try to enhance the beautiful surrounding with peace and love. And I would like to improve and motivate our agriculture field so we can make our world beautiful and green. Thank you so much. You can mute now. Thank you, Nikita Shah. Thank you very much. Thank you, sir. Nikita, can you Next. Ma'am, can you please mute? Yeah, thank you.
Next, can I please welcome contestant number 17, Priya Shrikant. Good evening, one and all present here. Respected judges, thank you, Radhika ma'am, for such a lovely question you have asked us. And I am Priya Shrikant, contestant number 17, and I think this 17 number will bring luck to me. And I want to tell that every young woman should be bold and brave. They should not run the same race what others are running. They should explore new things and come up in life. I just want to say, be bold, brave enough to be true self. Thank you. Thank you, Priya Shrikant, ma'am. Thank you very much. Thank you. Next, Priya, you can mute now. thank you. Next, can I please request contestant number 3, Sai Durga Lakshmi. Hello, everybody. Hi, am I audible? Yes, Yeah. please. Hello, everybody. It is a pleasure and honor to be a part of this show, and I'm really happy to answer this question. The biggest change which I'd like to see in young women in the forthcoming generation is this: be straight to yourself. Because women are not straight to themselves, they don't choose what they want in terms of relationship or whatever it is, or your career, whatever. So be straight to yourself. Have self-love, because you can't serve with an empty cup. If you want to serve people, love people, you should have the love within yourself to love others. So love yourself and be straight to yourself. This is what I'm going to say. With self-love and care, I think anything is possible. So especially to Indian women like us, I think this would be the thing where we have to think: be straight to yourself and love yourself enough so that you can love the whole world. Thank you. Thank you. Thank you. Thank you very much, ma'am. Yes. Next, can I please welcome contestant number 18, Damini Iyer. Good evening, all. Hi, this is Damini Iyer, contestant number 18. Thanks to all the judges and lovely ladies. You have made a day very bigger and brighter. So my answer for this question is the biggest change I would like to see for the future generation is to take agriculture forward. As we have seen a lot of problems that have been faced by the agriculture farmers in the past few years, I would like to see a lot of young people joining the government, and I would like to see agriculture to be a major part of an as a government job, and to give all the benefits to all other government people. Has to be we have to give the same benefits to the farmers and the agriculture as well, so that their life can be better as well as our life can be seen better for the future generation. Thank you. Thank you. Thank you, Damini Iyer. Next, can I please request contestant number 7, Chitra Vaidyanathan. Ma'am, can you please unmute yourself, please? Hello, everyone. This is Chitra Vaidyanathan, contestant number 7. Thanks for giving the opportunity, and thanks for this question asked by Radhika Sarath Kumar. And my answer for this question is confidence. Confidence is main important thing, and they must be bold enough to face any sort of thing. Never feel down, and but must always give importance to our culture. Culture makes India, so they can bring change in any sort of thing. Thank you. Thank you, ma'am. Thank you. Next, can I please welcome contestant number 2, Sholay Madhusudanan. Good evening, judges. Hi, girls. For the question, the answer is accountability, responsibility, self-confidence, set an example, and be an inspiration. These are needed for the future young women. Thank you. Thank you. Thank you, ma'am. Thank you very much. Yes. Next, can I please welcome contestant number 11, Sajita. Good evening to one and all present here, and hearty welcome to all the judges and lovely ladies. Thank you so much for being my fellow participants and contestants.
Okay, my answer to this is the biggest change that I would see the present generation women would be that she should believe in herself and what she does in her life. Life is lived only once. Make it a meaningful one. Earn what you yield. Make yourself proud and your loved ones as well. This would be the great victory in her life. Thank you so much. Thank you, Sajita. Thank you very much. Can mute now. Yes. Last, can I request contestant number 8, Renuka Ramakrishnan. Hi, good evening to one and all. I am Rotarian Dr. Renuka Ramakrishnan, and I'm really happy to be a part of this Mrs. Homemaker 2020. And I am actually very happy to see Radhika ma'am. I'm her fan. So ma'am, and of course Purnima ma'am, I've met you, I've been cancer awareness. So I'm very happy. Let me just tell the answer what I would like to say. All the contestants, best wishes, and all of you are doing extremely well. I'm very proud to be a woman first. Thank you so much. Now, the biggest change I want to see in women is they should come up in all walks of life. Service to mankind should be more important. Women should be the torch bearer of the country. Women have potential more to show and grow in life. Thank you. Thank you, Renuka ma'am, and thank you all for taking this short time to come up with your answers for this question, the $1 million question. And I think Sumati ma'am, we can give time for our judges to analyze and get back with the results, ma'am. Yeah, we can actually Vijay Chandrasekhar and Anupa Sasadi and Sri Ranjani are already on that. Kavita ma'am, if you're ready, you can shoot out your first question. Ma'am would be ready to answer it for us. Good evening, Radhika ma'am. Good evening. I'm really privileged to ask you a question now. What is your perfect kind of day? My perfect kind of day? Yes. My perfect kind of day has to be a perfect kind of time for me. And my perfect time is in the morning when I get up very early and I like to sit with my cup of tea alone so that I can gather all my thoughts and decide what I want to do for the day. And if that day works out that way, I'm very happy to be with my family, have some good times, do my work, and get along. Thank you so much. Yep. First, can I request contestant number 3, Sai Durga? She has a question for you, ma'am. Hello, Radhika ma'am. Hi. This is something like dream come true. I'm flying. I've always loved you all through. The Kannan Vandu Padigiran, from that time I had been a crazy fan. You're an amazing woman. இப்போ சொன்னா மேபி கொஞ்சம் ஐஸ் வைக்கிற மாதிரி இருக்கும், பட் ஃப்ரம் ஆனஸ்ட் கமெண்ட் நான் எப்பவுமே ஒரு போல்ட்னஸை பார்த்துருக்கேன். மை ஃபாதர் இஸ் அ வெரி பிக் ஃபேன் ஆஃப் யோர்ஸ். ஸோ சித்தி சீரியல்ல இருந்து சேர்ந்து பார்ப்போம் நானும் என் அப்பாவும். ஆசம் இட் வாஸ் அண்ட் டில் டேட் அப்படியே தான் இருக்கீங்க. தேங்க்யூ மேம். And I want to ask you this question. You have been a very successful actress and a great entrepreneur and a wonderful wife and a mother too. நான் நிறைய யூடியூப் பார்த்துட்டே இருப்பேன் உங்களை பத்தி, அதனால எனக்கு இது எல்லாமே தெரியும். But the question is, as women come to limelight, as they grow, ரெண்டுமே நடக்குது. ஒன்னு appreciation, ஒன்னு criticism. Appreciation we are happy to take up. Criticism, how do we take it? How do you handle it? I think that will be a good info for people like us. Okay, let's tell you something. If you YouTube அப்படின்னு சொல்லி, let me just go to criticism. If it's well said and it is something to develop your one's own self, is I'm very easy with it. Sometimes maybe I don't take it very well, but everything has been a learning experience, and we learn over time how to deal with our own emotions, how we deal with and all that. I'll tell you, my son, who is now 16, a few days back, he just took one glass and he broke it, and he was angry. I want to go kill this person. I want to go do this. I was like, what happened to him? Because I had just, just come home, and I was wondering what happened to him.
And he had done something, and he had put it up on YouTube or something like that. And he said, "See the way these people are talking, and see the way that." I just said, Rahul, I said, you learn to deal with these things. One, when you come to the limelight, a lot of people forget, even in a public domain, even with close friends, when you're standing there and you turn, they will definitely say something nasty, or there will be somebody who will say something terrible, or it happens in every single wake of life. But it is how we have to think. You should be so sure of yourself that I don't think all this should matter. So இப்படி நான் ஒரு advice என் பையனுக்கு கொடுத்து, இந்த சமீபத்துல, when you say YouTube, have you read all these comments which come at the bottom of the YouTube? I don't read it. Only because my son said something, I said, okay, what have they said? So I just went. And the things I saw was unbelievable. And it was not only to me. I thought, என்னதான் இப்படி சொல்றாங்களோ, அதாவது personal life, everything, whatever they want to say, they said it. And the funniest thing was, I was laughing reading reading all that. But it was just not about me. It was about every single person. And then I noticed, there's an algorithm about this whole thing. There'll be about only 8 people who will keep on repeating these bad comments. And not many of them. There are a lot of people who say positive things also. So you have to understand that it is a sort of a lot of frustrated people out there who have not done anything in their life or born. So best what I would say is, just look at it and laugh at it and learn how to go forward. You need to, it's not only the thick skin, because when you get too thick skin, then you are immune to a lot of things. You should accept love. You should accept criticism. You should accept growth. You should accept failure. You should accept happiness, everything. So we have to be, a parcel of our own to absorb and dispose. It's like you breathe in oxygen and release carbon dioxide. It's the same thing. You have to just keep going. That was awesome, ma'am. Thank you so much. Really, really inspiring. Thank you so much. Thank you, Sai Durga. Thank you. Next, we have contestant number 11, Sajita. Good evening, Ms. Radhika Satkumar, ma'am. How are you? Thank you so much for coming for this event, and I'm really honored to ask you this question. Okay, we know you're a great film and television actress and an entrepreneur and a producer in this industry. You have worked in different languages across and won many awards like Best Actress and Film Life Achievement Awards. But during this journey of your life, have you ever felt that you missed achieving or doing something which is not part of this industry? Any thoughts of doing it if you get a chance of it? When I first came into movies, I never thought I will be an actress. I never wanted to be an actress. I was never interested in acting or in the field. But it was, fate which brought me here. And it was later that I started absorbing my job and getting to like my job. And then developing my job. So, and then my passion was for work. It developed over the years. I have my way of thinking is, I tell my children, what I tell them is what I am. I never have any regrets in life. Never, never think, adu nadandirudha. No, we are destined. Whatever has happened to us is our destiny. I believe in that. Karma. And whatever is there had to happen to you. It is the science of life. And I feel that we should just appreciate whatever we have. Thank you so much, ma'am. That's really wonderful. Thank you, Sajita. Thank you. So next, can I request contestant number 13, Soundarya, to please shoot our question.
Hi, Radhika ma'am. One word I should say about you is you are a resilient woman. So that's what I would like to say about you. And my favorite heart-touching movies are Kelakku Chimaile and Pasumbon. எவ்வளவு தடவை பார்த்தாலும் like just keep watching those movies. Those are my favorite. So my question to you is, so you're in this industry for almost 4 decades and a successful woman in the Tamil film industry, and that's not very easy. And what is one thing, the stubborn thing, which you never gave up or never compromised, and that ended as an epitome of your success? So just one thing you never compromised for anyone or anything in your life, and that has traveled with you throughout your journey. Just being me. That's awesome. Just me. You know, when I first came, people never used to get very intimidated by me because they thought I was very forthright. I was very frank. I would call a spade a spade. I would never mince words, and I would just say, you know, Lord, my mother used to tell me, Vanda, ni apdi father, don't be like this. People, you know, don't want appreciated. They used to say all, you know, no, they never used to be nice things to say to me and all. But I said, no, this is the way I will be, and this is what I will be. They like me, they like me. They don't like me, it's their loss. And that's how I was. And that always stood my ground, because till today people identify when they talk to me. They know when I say something I mean, and I will not beat around the bush. Brilliant. Thank you so Fantastic. much. Yes, please go ahead. Hi, good evening, Radhika ma'am. This is Sridevi Ramesh here. Hi. Yeah, today during this lockdown, there was so much negative news, everything you would have heard about. And what was your positive, happiest moment during this lockdown time? Some good news would have come, which is very nice and surprised you, and you was felt very happy and positive. My daughter had a second child in this lockdown. I think that was a wonderful experience for all of us. A life coming into a world which has shut down, literally. And, you know, it'll be something she has to remember it for her whole lifetime. Another thing, the most wonderful thing which happened was I stopped buying newspapers. I didn't read any news. So in this lockdown, I just refused to read anything negative. I just would speak to renowned people about, like doctors or anybody, for advice, and speak to a lot of people for encouragement. But that was the most beautiful thing, is to keep away from negativity. Thank you, ma'am. Thank you. More morning you get up and you hear this every day, it was like too much. I just stopped. I just cut it out. Nice. Thank you. Okay, ma'am, can I ask you a question, ma'am? Is that okay, ma'am? Yeah. Okay. First question, how's our show? Women kaga Mrs. Homemaker first time 15th yearல 14 years live-ஆ பண்ணிருக்கோம். And you know very much live show எப்படி போகும், எவ்வளவு நேரம் போகும், எவ்வளவு flamboyant-ஆ இருக்கும்னு. But first time in the event 15th year இப்படி பண்றோம். We are very happy, but at the same time we want to share it from you. How's the show going? It's a real wonderful thought that you're encouraging so many women, because I think every human being, you know, we like the reassurance, and people reassuring you all the time, saying it's okay, you're fine, you're doing good. You know, நம்ம எவ்வளவுதான் தைரியமா இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல we'll feel a little low, and it's wonderful that this is a platform where you are reassuring all these women, you know something, you are special அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஜெயிக்கிறது தோக்குறது முக்கியம் இல்லை, பட் அந்த ஒரு முயற்சி எடுத்து இந்த இடத்துக்கு வந்து, you've got everything you want to give to this platform அப்படின்னு நினைக்க போகும்போது, it's nice watching all this. Of course, live இருந்தா இது வேற மாதிரி இருக்கும், but this is the new world we are all living in. We are going out with masks. We are always sanitizing our hands. We are very careful where we are sitting, where we are talking, how far we are sitting from people. So அதே மாதிரி இதுவும் ஒரு புது பரிமாணம் தான் சொல்லணும். இந்த மாதிரி ஜூம்ல உட்கார்ந்து, without all the fanfare, இது ஒரு வேற விதமான ஒரு படம் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங்.
Perfect. Thank you, ma'am. Ma'am, I have a very simple question. I'm sorry if it's dumb, but எனக்கு from the time I was just waiting, எங்கேயாவது ஒரு இடத்துல if I get a chance I need to ask her அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். என்ன கொஸ்டின்னா, நீங்க நிறைய படம் நடிச்சிருக்கீங்க, நீங்க நிறைய சீரிஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க நடிச்சதுலே படங்களா இருக்கட்டும் சீரிஸா இருக்கட்டும், ரெண்டுத்துல எதை வந்து அதிகமா நீங்க ரெப்பிட்டேட்டிவா பார்த்திருக்கீங்க? இட் மைட் பி a CD or a VCD or a ஹார்ட் டிஸ்க்ல நீங்க ரெகுலரா வந்து உங்களுடைய படமோ ஒரு சீரிஸோ போட்டு நீங்க இத்தனை வருஷத்துல திருப்பி பார்த்திருக்கீங்க. நிறைய ரஷ் நீங்களே இந்த படம் செம்மல, நம்ம பயங்கரமா பண்ணிருக்கோம்ல, சூப்பர், அது இன்னைக்கு பாப்போம், இன்னைக்கு நைட் பாப்போம் அப்படின்னு சொல்லி எத்தனை வாட்டி நீங்க பாத்திருக்கீங்க? எந்த படம் அது? எனக்கு முதல்ல அந்த பழக்கமே கிடையாது. நான் நடிச்ச படமே பாதி பார்த்தது இல்ல. அப்படிங்களா மேம்? My husband finds it very strange. Okay. நான் என்னுடைய படம் வந்து இப்படி திரும்பி பார்த்துட்டு அப்புறம் அந்த பக்கம் I'll just keep on doing my work. For me, a film is a job. Performance or anything is a job for me. நான் போவேன், என் 100% கொடுப்பேன். நல்லா இருந்ததுன்னா எல்லாரும் appreciate பண்ணுவாங்க. I'm quite happy. Like you said, no, when somebody compliments me, I sometimes find it very, I don't know, I just think it's my job. That's it. I've done it. But I never carry it home. I never அதை வந்து பார்த்து நானே ஆஹா நீ இப்படி பண்ணியா, அதெல்லாம் என் லைஃப்ல நான் பண்ணது இல்லை. I don't want to do that also. Okay, perfect, ma'am. It's your style. It's your style. So I totally agree with you. You are what you are. And us is a trendsetter program நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆன்லைன்ல இந்த ஈவெண்ட் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபப்லி நிறைய பேருக்கு வந்து ஓகே இதெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். Do you think that we will be the trendsetter, ma'am? Sure. This is something really new, innovative, and anything new at this point in time in life is appreciated. Perfect. Ma'am, உங்களுக்கு பிடித்த ஆர்டிஸ்ட் யார் மேம்? உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க you love someone, you like someone, as in like it can be from any in the like Hollywood, Bollywood, Collywood, யாரா இருந்தாலும், somebody you look up to. I look up to அப்படின கிடையாது. The only person I really admire and I have like, நான் வந்து யூசுவலா எந்த ஹீரோ பார்த்து ஆஹா இந்த ஹீரோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நான் நினைச்சதே கிடையாது. Except when I was young, I used to like Rajesh Khanna a lot, and I did like MGR when I was a little girl. அது தவிர எனக்கு அந்த I don't know, it's just me, like I'm not that person. But the only person, if you tell me and my heart melts, is Amitabh. Because one, I have looked at him as an actor, and of course we all have loved him as an actor, as a superstar and everything. But I had the pleasure of working with him, and that was the first time when I நிறைய heroes கூட நடிச்சிருக்கேன். நேத்து கூட என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். I said, you know, if you had to tell me who is your perfect person, so I would say it's Amitabh Ji, because when I worked with him, அவர்கிட்ட இருந்த அந்த culture, the way he moves, the way he talks to women, the way he respects co-stars, the way he respects work ethics in workplace. I'm not interested in his life or his personal life. That's nothing to do with me. But whatever I've seen of him as a person in the workplace and the way he is and his the way so classy, our use pandra words, our pesra bage, I had is somebody I really looked up to. I always, whenever people used to ask me, நீங்க என்னவா யார் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க, I never say I want to be like this one, like that. I always say I want to be like Amitabh Bachchan. And Sumati ma'am, do you have any question to ask, ma'am? You want to ask something, ma'am? Yeah, because Radhika ma'am பொறுத்த வரைக்கும் I think she is a living example. So அவங்க வந்து you know, if you actually observe her, I mean I have been observing her from the beginning. Maybe she doesn't know, and many will be like me who are observing her. After the lot of you know tension, as she said, during her office time எல்லாம் முடிச்சிட்டு அந்த 9:30 க்கு வந்து அந்த சேனலை ஓபன் பண்ணோம்னு வெச்சுக்கோங்களேன், நாமெல்லாம் சாதிப்போம்னு சொல்ற ஒரே ஆள் அவங்க தான் அந்த 9:30 க்கு. You know, we'll be working so tirelessly throughout the day and facing lot of things and coming back. That is the time when we retire. So அந்த retire பண்ணும்போது அந்த சேனலை ஆன் பண்ணும்போது சித்தில இருந்து ஆரம்பிச்சு இன்னி வரைக்கும், of course
சின்ன சின்ன கேப்ஸ் இருந்தா கூட அந்த 9:30னா ராதிகா மேம்னா தான் 9:30 அப்படின்னு சொல்லிட்டு she used to inspire. அவங்க பேசுற ஒவ்வொரு இதுவும் பாத்தீங்கன்னா for every woman this is a common thing which I am telling you. அவங்க வந்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது வந்து சித்தில வந்து அந்த சூயிங் மிஷின்ல அவங்க பண்ணுவாங்க. if I am right in what I am telling பாத்தீங்கன்னா we can do அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகளை வச்சுட்டு I can do அப்படிம்பாங்க. அதே இது அந்த another thing which I saw of her is குழந்தைங்க வளர்ந்து நல்ல பெரியவங்க ஆன மாதிரி ஒரு ஷோ வந்தது. அதுல பாத்தீங்கன்னா again she will say yes I am strong அப்படிம்பாங்க. I think she's more of a living example for many of them. I think so. I think that's what she is. And she's always been silent and to herself. She's not outspoken or she doesn't come out a lot and she talks adallam kadiyadu. I think she's a standing example of every woman how you have to stand with dignity and be silent and be a workaholic. That's my what's a hearty talk about her. Thank you very much. Oh, so nice. All of you all have such lovely things to say to me. I'm a little I don't know. Yeah, thank you. Ma'am, the results have gone to Radhika ma'am actually. Yeah. Okay. Yeah, I'm just looking at it. Okay, the third place. I haven't followed all the your whole selection process and all that. Whatever I've heard or anything, I've seen that all of you all have done a wonderful job and you all have given your best. And this is a time where you have to accept whatever it is with a good mind space and with a big smile. The third place is contestant number 18, Damini. Congratulations. You all can unmute now. Damini, you can unmute now. Thank you so much. Oh, congratulations, Damini. Thank you, ma'am. Thank you so much. Yeah. Thank you. And I'm not from Chennai. I thank Sumati ma'am a lot. I actually felt a lot because I had lost so many shows. I'm in UAE and thanks a lot for giving me this opportunity. So not being there, being an offline event, I could participate and I could get this job. Thanks a Where lot. are you from? I'm from Chennai, but I'm currently in UAE, Dubai. Oh, fantastic. Yeah. Thank you. Right. And the second place is contestant number 1, Gayatri. Thank you, ma'am. Thank you so much. It's a pleasure meeting you all today. I've never got this opportunity to, participate. It was a lovely experience. I'm so happy today. Thank you so much. Thank you. Congratulations. Thank you, ma'am. Thank you. Okay, and so we've got both. Now, the first place, what everybody's been looking forward to this whole evening, goes to contestant number 2, Shirley. Shirley, unmute. Thank you, ma'am. Thank you. I can't see you. Yeah, congratulations. Thank you, ma'am. All Thank you. right. Okay. Congrats. No words. Fantastic. So you really, it's a big moment. Yes, ma'am. And that's fantastic. And, in these different times, in different challenges, they've conducted this event so well. And you've been the winner. And I really wish you all the best to do so much in life. Thank you, ma'am. Already you gave a lot of goosebumps. From that time, only goosebumps are coming. The way you talk and the inspiration, everything. So finally, you gave another touch saying that I'm the winner, one of the winners. So no words, very happy. Fantastic. Fantastic. I'm so glad. Are you from Chennai? Ma'am, I'm actually from Thrissur, Kerala. Oh, okay. Born and brought up in Coimbatore, married to a Kannadika. Fantastic. And where are you living now? Bangalore. Fantastic. Good. Be Thank safe. you, ma'am. I'm also an artist. Oh.
but drawing and painting artist. Okay. I run an art school. Oh, lovely. Thank you, ma'am. Anyway, be safe and be good to Thank you. yourself. Thank you. Lovely. Thank you so much. Congratulations, Sholay. Thank you very much for taking part in the show, and we are extremely happy and honored to have you part of the show. And we're happy to announce you as the Mrs. Homemaker 2020. Thank you. Thank you. Thank you, Sumati, ma'am. Congrats to the winners. I joined a long back, but this is a comeback again. So this time I did it. And we want to thank the 3 judges who have. Thank you. Thank you, Radhika ma'am, for taking your time off and being with us. I hope it was an interesting evening for you. With all, I hope it was an interesting evening for you this evening with all of us, ma'am, because whatever every participant, every contestant spoke about you or to you was from their heart. Thank you. Thank you. I was very touched. Thank you so much, ma'am. Thank you so. We'll wait for the chief guest to leave us, and then we will leave. Thank you you so much, ma'am. Thank you, ma'am. Once Bye, again, bye, thank you very everybody. much. Wish you all the best. Bye, Be ma'am. safe. Thank you, ma'am. Thank you. Thank you. Take care, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am. To all the beautiful girls, thank you very much for participating in Twilight Creations Mrs. Homemaker 2020, South India's biggest show, first ever online event to empower women, supported by Achi Masala, V Magazines, Radio City, Soulmates Foundation, and We Talkies. So all the judges, all the contestants, on behalf of Sumati ma'am and the entire team of Twilight Creations, we would like to thank you all for making this a grand success. So looking forward to doing it live next year. And இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக நாங்க பிளான் பண்ண போறோம். Promising you that innovative-ஆ, entertaining-ஆ, எங்கேஜிங்கான சில விஷயங்கள் அவங்களாம் பிளான் பண்ணிட்டு நாங்க மீட் பண்றோம். ஸோ அண்ட் எப்படி வந்து கவிதா மேம் வந்து 2011 அவங்க வின்னரா இருந்து அதுக்கப்புறமா அவங்க ஆண்டர்பிரினர் ஆகி இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்களோ அந்த மாதிரி உங்க ஒவ்வொருத்தங்களும் ஐ எம் வெரி ஷுர் ஐ நோ தட் யூர் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல், இன்னும் சக்சஸ்ஃபுல்லா அடுத்த லீப்ஸ் அண்ட் பவுன்ஸ் நீங்க வளரணும்னு சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி இதோட we would like to wrap up the show. Thank you very much for your time. Thank you.